இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சுக்கிர பகவானின் அற்புதமான பேச்சு. உங்களுக்கு சுக்கிர பகவான் உண்மையிலேயே அற்புதம். ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, பாக்யாதிபதி, 2 9 குடைய அதிபதி. அற்புதம். தனவரவு எவ்வளவு இருந்தாலும் பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த 2 ஆதிபத்தியின் மூலமாக உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் கொடுக்க போறார், கொடுத்துக்கிட்டு இருக்கார். அந்த வகையில் இந்த 2 9 குடைய அதிபதி சுக்கிர பகவான் இதுவரைக்கும் எங்க இருந்தார்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட விரயஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல இருந்தார். ஏகப்பட்ட செலவுகளை வச்சார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கூடவே கேதுவும் இருந்தார். ஆனால் அது மூலமா ஒரு ஞானம் கிடைச்சி நிறைய பேருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கு, மருத்துவ செலவுகள்லாம் இருக்கு. சப்போஸ் உடல் ஆரோக்கியம் சரியா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சுப செலவு வந்திருக்கு. ஏதாவது ஒரு வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கியிருக்கீங்க, வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதேமாரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு உங்களுக்கு. ஏன்னா ஞானக்காரன் கேது அங்கே இருந்ததுனால. இப்போ இந்த 12ஆம் இடத்தை விட்டு விலகிறது நல்லதுதான். ஆனால் எங்கே நீச்சமடைகிறார்? உங்கள் ஜென்மராசியில். ஜென்மராசியில் இந்த சுக்கிர பகவான் வர்றது ரொம்ப விசேஷம். ஆனால் நீச்சம், பலம் இல்லாமல் இருக்கார். 2 9 குடைய அதிபதி பலம் இல்லாமல் உங்கள் ஜென்மராசியில் இருக்கார். அப்போ தனவரவு என்ன ஆகும்? டைட்டாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அந்த தனவரவு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. உத்தியோகத்தில் இந்த உயர்வுகள் வரத்துக்கு நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருப்பீங்க. சம்பள உயர்வு போடவே இல்லையே, இந்த மாதம் வருமானு வரத்துக்கு வாய்ப்பு இருக்காது. அதுமாரி சப்போஸ் சம்பள உயர்வு வந்தால் கூட நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வந்திருக்காது. அதுமாரி தொழில் வியாபாரம் அப்படி தான். ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் கேர் எடுத்து பொறுமையாக பண்ணினா தான் ரொம்ப நல்லது. இந்த நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் அப்படிங்கும்போது ரொம்ப பிரம்ம பிரயத்தனம்னு சொல்லுவா. அந்த மாதிரி பிரம்ம பிரயத்தனம் பண்ணி முடிச்சு கொடுக்குறீங்க. ஆனால் ஃபர்தராக கொடுக்காதீங்க, யோசிச்சு கொடுங்க. குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னாலும் இந்த நேரத்தில் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு இருக்குங்கிறதுனால கேர் எடுத்து கவனமாக பண்ணணும். அதுவும் பாக்யாதிபதி. அதனால் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. தந்தை வழி உறவினர்கள் மூலமாக சில குழப்பங்கள் இருக்கலாம், அவங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கிறது நல்லது.